ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைய நாளோட ஒரு டார்கெட் பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் படிக்கணும் அப்படிங்கிறது தான். நான் வந்து மோஸ்ட்லி நான் ஹவர்ஸ் வச்சு தான் நான் கணக்கு பண்ணுவேன். இன்றைக்கி எத்தனை மணி நேரம் படித்தோம் அப்படிங்கிறது. இன்றைய டார்கெட் நம்ம வந்து ஒரு 3 மணி நேரம் வச்சுருக்கோம். அது எப்படின்னா ஒரு அப்படி தான் ஆரம்பிக்கிறோம். இப்போ அக்கௌண்ட்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணலான் இருக்கோம். அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸும் அப்புறம் டாக்ஸேஷனும் இதுதான் கொஞ்ச நாள் ஃபோக்கஸாக போகலான் இருக்கோம். ஏன்னா இப்போ நான் செப்டம்பருக்கு அவசரப்பட்டு அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ஜனவரி தான் நான் இப்போ பார்க்கலான் இருக்கேன். ஜனவரியால் 3 பேப்பரை கிளியர் பண்ண முடியுமா, இல்லை 2 பேப்பர் தான் எக்ஸம்ஷன் வாங்குவதா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு டவுட்டாகவே போயிட்டுருக்கு. ஏன்னா நான் ஒரு ஸ்லோ லேர்னர். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸும் டாக்ஸேஷனும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் என்ன சொல்கிறது, இன்றைய நாளில் முக்கால்வாசி அக்கௌண்ட்ஸு, அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸு, அப்புறம் டைம் இருந்தால் டாக்ஸேஷனுங்கிற மாதிரி. ஓகே, அடுத்து நம்ம படிக்க போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு செஷன் முடிச்சிருக்கோம். 45 நிமிஷம் படிச்சிருக்கோம். ஏன் 1 ஹவர் படிக்கிறேன்னு கேட்குறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் 1 ஹவர் 1.5 ஹவர்னு போக முடியும். ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஒரு 45 நிமிஷம் படிச்சிருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அந்த சாப்டரை பார்த்துக்கிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் போட்டுக்கிட்ருக்கோம். இல்லுஸ்ட்ரேஷன் கொஞ்சம் போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஒன்று பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த இது படிச்சிருக்கோம். அது வந்து ஒரு 30 நிமிஷம் படிச்சிருக்கோம். 30 நிமிஷம் படித்தேன். அதுக்கப்புறம் கணக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால, அதாவது அக்கௌண்ட்ஸில் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால சரி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து படிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 30 நிமிஷத்தோடு நிப்பாட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 45 நிமிஷம், அப்புறம் ஒரு 30 நிமிஷம் படிச்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 மணி நேரத்தை படித்து முடிச்சிருக்கோம். இன்னைய நாளில் 3 நேரம் படித்து முடிச்சிருக்கோம். ஸோ டேக்ஸும் அக்கௌண்ட்ஸும் மாற்றி படிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் பார்த்த பிறகு எனக்கு கொஞ்சம் கடுப்பான மாதிரி இருந்துச்சு. இல்லுஸ்ட்ரேஷன் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் டேக்ஸ் பார்த்தேன். டேக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இப்படி சொல்லவே கூடாது, இப்படி சொல்லி தான் இங்கே வந்து நிற்கிறேன். ஈஸியாக இருக்குன்ட்டு கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ டேக்ஸ் பார்த்தாச்சு. ஒரு யூனிட் முடிச்சிருக்கேன். அப்புறம் இதில் பார்ப்போம் எப்படி முடிக்க முடியுதுங்கிறத பார்ப்போம். இன்னும் டெய்லி அப்டேட்ஸு எப்படி ஒரு ஆக்சுவலாக ஒரு படிக்கிற ஆள் எப்படி படிப்பாங்க. நீங்கள் இந்த வீடியோ இந்த சேனல்லேருந்து வர வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ தொடர்ந்து பாருங்கள்.